ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் களம் தயாராக இருக்கிறது. 164 வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டு தேர்தலுக்கு தேவையான 23 வகையான பொருட்கள் இன்று அனுப்பி வைக்கப்படுகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக 164 வாகனங்கள் தயார் செய்யப்பட்டு ஜிபிஎஸ் கருவிகளுடன் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 1678 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் 23 வகையான தேர்தல் தொடர்பான பொருட்கள் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து வாகனங்களிலும் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் வாகனங்களின் நடமாட்டத்தை கட்டுப்பாட்டு அறையில் இருந்தே கண்காணிக்க முடியும். வாகனங்களில் அந்தந்த சட்டமன்ற தொகுதியின் பெயர் மற்றும் போலீஸ் போன்ற அடையாள ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மாநகர் பகுதிக்கு இன்று காலையில் இந்த வாகனங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளையங்கோட்டை நகரில் அமைந்துள்ள ஆயுதப்படை மைதானத்தில் இருந்து வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான பொருட்களை தற்போது ஏற்றிச் செல்லும் பணி ஆரம்பமாகி உள்ளது. நாளை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலை 6 மணியுடன் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ராதாபுரம் மற்றும் நாங்குநேரி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நேற்று திறந்த வாகனங்களில் சென்று வாக்கு சேகரித்தனர். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் வாகனங்கள் அனைத்தும் தொடர் கண்காணிப்பில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மதியத்திற்குள் அனைத்து வாகனங்களும் அந்தந்த தாலுகா அலுவலகங்களை சென்றடைந்து அங்கிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்படும். அனைத்து வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்வதை லைவ் ஸ்ட்ரீமிங் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்து பூத்துகளிலும் செய்யப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலருமான டாக்டர் இரா சுகுமார் தெரிவிக்கிறார். மாஞ்சோலை போன்ற மலைப்பகுதிகளில் மற்றும் நெட்வொர்க் குறைவாக இருப்பதால் அங்கிருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும் அதற்கு பதிலாக அந்த பகுதியில் நடைபெறும் வாக்கு குறித்த அனைத்து விவரங்களும் பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். இது தவிர மாவட்ட பகுதிகளில் துணை ராணுவத்தினர், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் என மொத்தம் 2500 பேர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தமாக சேர்த்து 3850 போலீசார் தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஓவியா, நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அதற்கு முன்னதாக அதிகாலை 5 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்படும் என கலெக்டர் தெரிவித்துள்ளார். தேர்தல் அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நேற்று மாலை 6 மணி முதல் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்பட்டன. நாளை வாக்குப்பதிவு முடியும் வரை மதுக்கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் திருவிழா முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓவியாகுமார், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளும் முழு வீச்சில் தயாராகி வருகின்றன. தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வனராசங்கர். திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு இவிஎம்களை எடுத்து செல்லும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது.